இன்ஸ்டாகிராம் ஆப்ல ட்ரையல் ரீல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இருக்குது. அந்த ஆப்ஷன் பார்த்து தான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்லோட் பண்றப்ப அந்த அப்லோட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் ரீல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் எந்த ரீலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே ட்ரையல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரையல் ஆப்ஷன்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ட்ரையலில் போடக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணாதவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் காட்டாது. அதே சமயத்தில் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கள அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட ப்ரொஃபைல்லையா இருக்கட்டும், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் காட்டாது. உங்களோட ஃபாலோ பண்றவங்கள சம் ஆஃப் த ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போய் அவங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலுமே பார்த்தீங்கன்னா அதை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேருமே பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு வியூஸ் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காகவும் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் ட்ரையல் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் டு எவ்ரி ஒன் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களோட ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 72 ஹவர்ஸில் லாட் ஆஃப் வியூஸ், நிறைய வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் ஆகிடும். அதற்கான ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி கூட ரீல்ஸை போடலாம். அப்படி போடுறப்ப பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸில் நல்ல வியூஸ் போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் ஆகும். அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ட்ரையலில் வச்சுட்டு அப்லோட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரீல்ஸ் அப்படின்றே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரீல்ஸோட அந்த வியூஸ் இன்சைட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மோர் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கோ டு இன்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரையல் ரீல்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லைக்ஸ் எவ்வளோ அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லேயே 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேர் டு எவ்ரி ஒன் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அது ஷேர் ஆகிடும். இந்த ட்ரையல் ரீல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ரீல்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நார்மலாக இருக்க கொஞ்சம் ஆடியன்ஸ் அதை எப்படி லைக் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரையல் ரீல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரீல்ஸில் போட்டு ஒரு ரீல் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸில் ஒரு சம் ஆஃப் த ஃபாலோவர்ஸுக்கு போயிட்டு அந்த ரீல் பார்த்தீங்கன்னா போய் அவங்களுக்குலாம் காட்டும். அவங்க அதை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எல்லாருக்குமே கூட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நிறைய வியூஸ் 72 மணி நேரத்தில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே 72 மணி நேரம் கழிச்சு நிறைய வியூஸ் போயிருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் ஷேர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரீல் கொஞ்சம் ஆடியன்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ணி அவங்க எப்படி அதை பார்க்குறாங்க, அதை எப்படி இன்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரையல் ரீல் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரையல் ரீல் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துடும்.